கரப்பான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஸோ அதுக்கும் சில உள் மருந்துகள் தேவை. அதை நம்ம தொடர்ந்து இப்ப பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த அருகன் தைலத்தை ஒரு நாளைக்கு 4 வாட்டி நம்ம சொன்ன மாதிரி விபூதி கலந்து யூஸ் பண்ணுங்க, இல்ல பிரேயர் ஆயிலா யூஸ் பண்ணுங்க. ஆயில ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி தொடர்ந்து நல்ல முருகான்னு சொல்லி தடவிட்டே வாங்க. சித்தர்களை நினைச்சு நீங்க தடவுங்க. கண்டிப்பா அரிப்பு கண்ட்ரோல் ஆயிடும். ஸோ அது வந்து எக்ஸலண்டான ரெமெடி. விபூதியை மறக்காம தினமும் ஒரு ஒரு கைப்பிடி ஒரு சிட்டிகை அளவு எடுங்க. அந்த நமச்சிவாய மந்திரமாது, முருகரோட மந்திரமாது, இல்ல எந்த பைபிள் வசனமாவது சொல்லுங்க. சொல்லி அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி நீங்க அதை போட்டு கலந்து நீங்க தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்பிக்கையோட பயன்படுத்துங்க. கட்டாயம் அரிப்பு குறையும். சரி, நம்ம வெளியே தடவக்கூடிய சூரணம் பத்தி பார்த்தோம். இதுல இருக்கக்கூடிய அரிப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அரிப்புக்கான மருந்து பற்றி பார்க்கலாம். கீழாநெல்லி, சிறுகுறிஞ்சன், ஆவாரம் பொடி 3 வந்து இது